ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறீர்களா? இந்த உலகத்தில் நாம் சௌக்கியமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். மக்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரியமான சந்தோஷமான ஒரு நற்செய்தியை அன்றைய தினத்தில் நமக்காக ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பு தூதர்கள் ஆட்டின் மேய்ப்பர்களுக்கு கொடுத்தார்கள். அதே செய்தியை இன்றைய தினமும் மறுபடியும் நாம் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம். மக்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரியமான சந்தோஷமான ஒரு நற்செய்தியை, அது என்னவென்றால் அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. என்னது? இந்த உலகத்தில் மனிதர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், நலிந்து போயிருக்கிறார்கள், எரிச்சலோடு இருக்கிறார்கள், கஷ்டங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வியாதிகளால் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கிறார்கள், பொய்யான தெய்வங்களை நம்பி குழம்பி போய் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த செய்தி நற்செய்தி இல்லையா? உன்னை விடுவிக்கிறவர் இருக்கிறார், உன்னை ரட்சிக்கிறவர் இருக்கிறார், உன்னை குணப்படுத்துகிறவர் இருக்கிறார், உனக்கு சமாதானமும் கொடுக்கிறவர் இருக்கிறார், நீ தேடிக்கொண்டிருக்கிற தேவன் உனக்கு கிடைக்கப் போகிறார். நம்பிக்கையை கொடுக்கிற இந்த செய்தி நற்செய்தி இல்லையா? அவர் சாதாரண மனிதனாக இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்கள் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் நீங்கள் குட் பை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காகத்தான் பிறந்தார். அவர் தேவாதி தேவனாக இருந்தும் கூட இரத்தமும் சதையும் உள்ள மனிதனாக உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிறப்பார் என்று பல வருடங்களுக்கு முன்பாகவே அடையாளங்கள் தெரிந்தன. அந்த அடையாளங்கள் தோன்றி முடிந்த போது அவர் பெத்லகேம் என்ற ஒரு சாதாரண சின்னஞ்சிறிய கிராமத்திலே பிறந்தார். ராஜாவுக்கு ராஜாவாக, பிரபுக்களுக்கு பிரபுவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதுவும்
அவர் சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். காரணம், அவர் சாதாரண மனிதர்களின் பக்கத்தில் இருக்க வேண்டும், பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஒருவேளை இயேசு பிரபு ராஜ குடும்பத்திலே பிறந்திருந்தாரானால் ராஜாக்கள் மட்டும்தான் அவரை தரிசித்திருக்க முடியும். ஆனால் எல்லோரும் சந்திக்கக்கூடியவராக அவர் ஒரு சாதாரண சத்திரத்திலே, பசுக்களை கட்டி வைக்கக்கூடிய ஒரு சத்திரத்திலே அவர் பிறந்தார். சாதாரணமாக நம்ம ஊர்ல அதை மாட்டுத்தொழுவம்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாம் பாலஸ்தீன நாட்டுக்கு போனோம் என்றால் அது கற்களாலும் பாறைகளாலும் நிறைந்த ஒரு நாடு. அங்கே அதிகமாக கல் குகைகள் தான் இருக்கும். அந்த குகைகளில் தான் அவர்கள் குதிரைகளையும் ஆடுகளையும் கட்டி வைப்பார்களாம். அப்படிப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த நாள் வந்தபோது முதல் முறையாக மக்களோடே வரலாறு எழுதப்பட்டது. அப்போதுதான் அது புது வரலாறு ஆரம்பமானது. அன்று முதல் தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்று எழுதப்பட்டது. அதனால்தான் இவைகளெல்லாம் தேவனுடைய அதீத ஞானத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால்தான் அந்த வரலாற்று சுவடுகளில் பேர் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ராஜாவினுடைய தாயான மரியாள், தன் கணவரான யோசேப்பு மக்கள் நிறைந்த இடங்களில் சேர்வதற்காக பெத்லகேம் கிராமத்திற்கு போனார்கள். அங்கு எல்லாரும் சபையாக கூடியிருந்த போது எங்கெங்கோ இருந்தவர்கள் எல்லாம் எருசலேம் பட்டணத்திற்கு, பல பட்டணங்களில் இருந்து எல்லாரும் அவர்கள் பிறந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த சின்ன கிராமம் பெத்லகேம் கிராமத்திலே இடமில்லாமல் போனது. கேவலம் சத்திரத்தில் கூட ஒரு இடம் கிடைக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் சத்திரத்திற்கு பக்கத்திலே அந்த குகையிலே அன்றைய தினம் மரியாள் இயேசு பிரபுவை பெற்றெடுத்தாள். இது ஒரு அற்புதம் தான். தேவாதி தேவன் ஏழ்மை கோலத்தோடு பிறந்தது ஏன்? ஆகாயத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்ட தேவன் இந்த உலகத்திலே பிறந்த போதோ இடம் கிடைக்காத காரணம் என்ன? தரித்திரர்களாக பாவிகளாக நிறைந்த நாம் பரலோக ராஜ்ய வாரிசுகளாக தேவன் இந்த பெரிய காரியத்தை நடத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த விஷயம் முதல் முறையாக ஆட்டிடையர்களுக்குத்தான் தெரியப்படுத்தப்பட்டது. எளியவர்களான அப்பாவிகளான ஆட்டிடையர்களுக்கு முதல் முறையாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். யார்? ஆகாயத்தில் இருந்த தூதன் ஆட்டு மேய்ப்பர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். கவனிங்க, அந்த நாட்களிலே அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தேவதூதன் வந்து நின்ற போது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். தேவதூதனோ அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன செய்தி? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. மனுக்குலத்தின் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக தேவாதி தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் தன் உயிரை மாய்த்து கொண்டவர் இன்றும் கூட இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். யாவருக்கும் நான் சொல்லுகிற செய்தி புரியாம கூட இருக்கலாம். எப்பவோ எங்கேயோ யாரோ பிறந்தாங்களாம், அவரால் என்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்கலாம். எப்படி என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? நான் இப்ப செய்கிற பாவங்களுக்கு எப்பவோ இறந்து போன அந்த ராஜா எனக்காக என்ன செய்தார் என்று ஒருவேளை கேட்கலாம். ஆம், கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமாகத்தான் இருக்கும் அன்பானவர்களே, அது உண்மைதான். இது யாவருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைப்பாயானால், உன் மனதிலே படிந்திருக்கும் குருட்டுத்தனத்திலிருந்து நீ விடுதலையை பெற்று வெளியே வருவாயானால், இதில் இருக்கிற சத்தியங்களையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். அன்று மேய்ப்பர்கள் பயந்து போனார்கள். ஏன் அப்படி? இந்த அற்புதமான வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்திலிருந்து தூதன் வந்திருக்கிறான். இங்கே என்ன நடக்கிறது? இந்த சத்தம் என்ன சத்தம்? இந்த வார்த்தைகள் என்னவென்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையிலே எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி இது. உலக இரட்சகர் உங்களுக்காக பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்திருக்கிறார். உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்கள் கவலைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் நோயிலிருந்தும் கடைசியாக உன்னுடைய மரணத்திலிருந்தும் கூட உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்ற விஷயத்தை தெரிவித்தவுடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
பயந்து போனார்கள். ஆனால் தூதன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டபோது பெத்லகேம் கிராமத்திற்கு அந்த மேய்ப்பர்கள் புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, அங்கே மரியாளையும் யோசேப்பையும் குழந்தையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். வணங்கி ஆராதனை செய்தார்கள். அவர்கள் கண்டதை குறித்தும் கேட்டதை குறித்தும் ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்த்த எல்லாவற்றையும் குறித்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த மேய்ப்பர்கள், அப்பாவிகளான அந்த மேய்ப்பர்கள், அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், ஏழ்மைகளை அனுபவிக்கிற நிலையில இருந்தும் கூட தங்கள் எஜமானுடைய ஆட்டுக்குட்டிகளை பார்த்து கொள்ளுகிற நிலையிலே இருக்கின்ற போது அந்த ஆடு மேய்க்கிற வயல்வெளிகளுக்கு தேவதூதன் இறங்கி வந்தான். எப்பொழுதும் கூட நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போனால் அங்கே இந்த ஆட்டு மேய்ப்பர்களுக்கான இடத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். அன்று தேவதூதன் தோன்றின அந்த இடத்தை நாம் பார்க்கலாம். அந்த காலத்திலே ஆடுகளை அடைத்து வைக்கிற அந்த சின்ன சின்ன குகைகளை, கற்குகைகளை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது உண்மைதான். அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட வார்த்தைகளை நம்பினார்கள். இன்றைய நாட்களிலே குழந்தையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது கேட்கிறீங்களா? விசுவாசம் வைக்கிறீங்களா? உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற அந்த விஷயத்தை விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக பிறந்தார் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் பிறந்தார் என்று நீ நம்பும் போதுதான் அந்த அற்புதத்தை காண முடியும். உனக்காக இரட்சகர் வேண்டும். உன்னை ரட்சிக்கிறவர் கண்டிப்பாக வேண்டும். உன்னை விடுவிக்கிறவர் உனக்கு வேண்டும். நான் சிறைச்சாலையிலே இல்லை என்றாலும் நாம் பல பாவங்களிலே அடைபட்டுத்தான் இருக்கின்றோம். நாம் மனிதர்களுக்கு அடிமையாக இல்லை என்றாலும் பாவத்திற்கு நாம் அடிமையாகத்தான் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருப்போம் என்று நினைத்துக் கொண்டே நாம் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை எத்தனையோ பேர் இன்று வெறுத்து வேதனையில் இருக்கிறார்கள். தன் இஷ்டத்திற்கு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தன்னுடைய விருப்பத்திற்கு சம்பாதித்த பிறகும் கூட மனிதன், நாம் மனிதர்களுக்கு அடிமையாக இல்லை என்றாலும் பாவத்திற்கு நாம் அடிமையாகத்தான் இருக்கின்றோம். அதனால் தான் தேவனிடத்தில் ஒவ்வொரு மனிதனும் வேண்டுதலோடு நிற்கிறான். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அந்த விஷயத்தை விசுவாசிக்கிறீர்களா? இதோ உண்மையான இரட்சகரும் உலக இரட்சகரும் விடுவிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை பற்றி கேளுங்கள், நம்புங்கள். இந்த கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து பாருங்கள். அந்த ஆட்டு மேய்ப்பர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் அவர்கள் சும்மா இருக்கவில்லையே. அந்த மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட விஷயத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அந்த அர்த்தராத்திரி நேரத்தில் வந்த ஆடுகளை எல்லாம் விட்டுவிட்டு கூட்டம் கூட்டமாக பெத்லகேமுக்கு புறப்பட்டார். ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த பெத்லகேம் கிராமத்திற்கு அவர்கள் சென்று அங்கே மரியாளையும் யோசேப்பையும் குழந்தையான கிறிஸ்துவையும் கண்டார்கள். கவனிங்க, நாம பலமுறை கேட்டிருக்கிறோம், ஆனால் கேட்டவற்றை எல்லாம் கடைபிடித்திருக்கிறோமா? கவனிங்க, அதன்படி நடக்கிறோமா? கேட்டது உண்மையா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்கிறோமா? சோதித்து பார்க்கிறோமா? ஆனால் அந்த மேய்ப்பர்கள் நிஜமாகவே அந்த தூதன் வந்து சொன்ன போது அது உண்மையா? இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இரட்சகர் என்று ஒருவர் பிறந்திருப்பாரா? பார்க்கலாம் வாருங்கள் என்று அங்கே புறப்பட்டு போனார்கள். அங்கு அற்புத காரியங்களை பற்றி கேள்விப்பட்டார்கள். அங்கே துணிகளால் சுற்றப்பட்டிருந்த கிறிஸ்துவை பார்த்தவுடனே அந்த குழந்தையான கிறிஸ்துவிடத்திலே ஒரு பெரிய மகிமையை பார்த்தார்கள், ஒரு அற்புதத்தை பார்த்தார்கள். அங்கு அற்புத காரியங்களை பற்றி கேள்விப்பட்டார்கள். அவர்கள் கேட்டது உண்மையா இல்லையா என்று சோதித்தும் பார்த்தார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். நான் சொல்வதற்காக அல்ல, நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீது விசுவாசம் வைத்து பாருங்கள். அவர் நாமத்தினாலே பிரார்த்தனை செய்து பாருங்கள். இன்றே நீங்கள் பெத்லகேமுக்கு போக வேண்டும் அவசியம் இல்லை. வேற மலைக்கோ கோயிலுக்கோ போக அவசியம் இல்லை. நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே இயேசுவே கிறிஸ்துவே நீர் உண்மையான தேவனரை நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சத்தியங்கள் நிறைந்த இந்த வேதாகமத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது நீங்க புரிஞ்சுக்க முடியும் சொன்ன வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்று, எழுதப்பட்ட வாக்கியங்கள் யதார்த்தமா இல்லையா என்று அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவரே இரட்சகர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் நிரந்தரமானவராக இருக்கிறார். மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்.
அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அல்பாவும் நான் தான், ஒமேகாவும் நான் தான், ஆதியும் அந்தமும் நானே என்று சொன்னார். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர், மனிதரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தவர், பரிசுத்த ஆவியாக இப்பொழுதும் நம்மோடு இடைபடுகிறவர், சஞ்சரிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டு மேய்ப்பர்கள் அந்த இடத்திற்கு போய் குழந்தையான இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது மகிழ்ந்தார்கள், உள்ளம் நெகிழ்ந்தார்கள். விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற நற்செய்தி விசுவாசித்து சந்தோஷம் சமாதானம் நிறைந்தவர்களாக அவர்கள் அங்கே ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் கேட்டவைகளை குறித்து, அவர்கள் பார்த்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கலாம். மேசியாவை கண்டவர்கள், இரட்சகரை கண்டவர்கள், தேவனின் அன்பை உணர்ந்தவர்கள் என்றுமே ஆட்பரித்து துள்ளி குதித்து ஒரு இடத்தில் உட்கார மாட்டார்கள். தாம் அடைந்த சந்தோஷத்தை சமாதானத்தை குறித்து, ரட்சித்த இரட்சகரை குறித்து எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவார்கள். அதற்காகத்தான் இந்த நாள் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நிஜ இரட்சகர் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த பாவ மன்னிப்பை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த சந்தோஷ சமாதானத்தை ஒரு சாட்சியாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கவலைகளிலிருந்தும், உங்கள் சிரமங்களிலிருந்தும், உங்கள் கஷ்டத்திலிருந்தும், உங்கள் வியாதியிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் இருக்கிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு கூட தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆம், கர்த்தரை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ராஜா. அவரே தேவாதி தேவனாக இருக்கிறார். ஆகாயம் என் சிம்மாசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர் எளியவராக இந்த உலகத்திலே வந்து எளிமையான ஏழ்மையான நம்மை சந்திப்பதற்காகவே நாம் கூட அவரை காண்பதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீ யாராக இருந்தாலும், நீ எளிமையாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், கஷ்டப்படுகிறவராக இருந்தாலும், நோயால் அவதிப்படுகிறவராக இருந்தாலும், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உனக்காகத்தான் பிறந்தார் என்ற செய்தியை மறுபடியும் உனக்காக இப்பொழுது நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து 2000 வருடங்கள் கடந்து போயிருக்கிறது. ஆனாலும் இரட்சகர் பிறந்தார் என்ற நற்செய்தியை இன்றும் இந்த உலகம் முழுவதுமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே, இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த ஆண்டின் கடைசியிலே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மறுபடியும் ஒருமுறை உங்களுக்காக தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்காகத்தான். அன்று தேவ தூதர்கள் இந்த பூமியில் இறங்கி வந்து அந்த செய்தியை சொன்னார்கள். இன்று மனிதர்கள் எங்கள் மூலமாக அவருடைய பிரியத்தை அனுபவித்து ருசித்து பார்த்த எங்கள் மூலமாக இந்த பிரிய நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் தெரியப்படுத்துகிற ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கவலையில் இருக்கிறீர்களா? நலிந்து போயிருக்கிறீர்களா? சிரமத்திலே இருக்கிறீர்களா? வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? பாவ காரியங்களால் குறுகி போயிருக்கிறீர்களா? பாவங்களுக்கு அடிமைப்பட்டு சந்தோஷம் சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? குடும்பமெல்லாம் பிரிந்து போய் கிடக்கிறதா? வாழ்க்கையிலே நிலை நிற்க முடியாதபடி தடுமாறிப்போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான், உங்களை ரட்சிக்கத்தான் இயேசு பிரபு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த இரட்சகரான கிறிஸ்துவை நீங்கள் இப்பொழுதே நம்பினால், ஏற்றுக்கொண்டால் உங்கள் இரட்சகராக ஆக்கிக்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் நோயிலையும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உங்களை விடுவிப்பதற்காக உங்கள் தேவன் தயாராக இருக்கிறார். எப்பொழுதோ 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதையை நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லவில்லை. நான் நித்திய ஜீவனுள்ள தேவனான இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறேன். எங்கோ யாரையோ விடுவித்த தேவனை பற்றி இங்கே நான் சொல்லவில்லை. இப்பொழுதும் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் மீது விசுவாசம் வையுங்க. ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தவர், மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தவர், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்பிக்க வந்தவர், பாவ பாரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். இந்த கர்த்தரான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், நம்பினார், ஏசப்பா ஆம், எனக்காகத்தான் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்தார், என் பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நான் நம்புகிறேன், தேவனே என்னுடைய இதயத்திற்குள் வாங்க என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுதே பார்க்க முடியும். இப்பொழுதே அவர் கொடுக்கிற சுதந்திரத்தையும் விடுதலையையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அனுபவிக்க முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்காக என்னோடு சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை செய்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நான் சொல்லுகிற வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்கள். தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா, நீங்க நிஜமான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காகவே இந்த பூலோகத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறத விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் பரிகாரங்கள் செய்தீர்கள். நான் நம்புகிறேன். நீங்கள் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர். நான் விசுவாசிக்கிறேன்.
அப்பா, நான் பாவி, குற்றமுள்ளவன், பலகீனமானவன், என்ன மன்னிங்க ராஜா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, உம்மை என்னுடைய இரட்சகராகவும் பிரபுவாகவும் நான் அங்கீகரிக்கிறேன். ஆமென். உண்மையாகவே இந்த பிரார்த்தனை நீங்க செஞ்சிருந்தா ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். விசுவாசிங்க. இப்ப மறுபடியும் ஒரு முறை கூட நாம் ஜெபிக்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் பிரியமும் உள்ள எங்கள் தகப்பனே, இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்த என்னுடைய தேவனே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து பெரியவராக சிலுவையிலே அறையப்பட்டு பரிசுத்தவானாக பரலோகத்திலே பிரவேசித்து நியாயாதிபதியாக சீக்கிரத்தில் வரப்போகிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மீது விசுவாசம் வைத்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வேண்டுதல் செய்யும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. ரட்சிக்கிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் மன்னிக்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ள அவர்களுடைய பாவங்களுக்காக இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறவராக உம்முடைய பரிசுத்த ஆவியால் நடத்தி வைக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. இன்று உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்ட யாவரும் நிஜ இரட்சகரை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்மை பெற ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் துள்ளி குதித்து பரலோக ராஜ்யத்திற்கு வாரிசாவதற்கும் பரிசுத்த காரியங்களை நடத்தி வைங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். முதலும் முடிவும் நீரே எனக்கு பரிசுத்தரே, என் இதயம் நிறைவினாலே துதி பாடிடுவேன். நான் பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவினிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. நீர்தான் என் கானமே, நீர்தான் என் தியானமே, நீர்தான் என் சர்வமே, நீர்தான் என் ஜீவமே. நான் பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. ஜீவ வார்த்தையால் என்னோடு பேசினீரே, ஆவியின் கனிகளினால் அலங்கரித்தீரே. ஜீவ வார்த்தையால் என்னோடு பேசினீரே, ஆவியின் கனிகளினால் அலங்கரித்தீரே. என்னை உமதன்பு அரவணைப்பில் சேர்த்து கொண்டீரே. நானும் மனதார உமக்காக வாழ்ந்து வருகிறேன். உயிரின் நண்பரே, என் அன்பு இயேசுவே, உயிரின் நண்பரே, என் அன்பு இயேசுவே. ஓ பரவசமாயாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே.
மனமே உன் சந்நிதி மலையில், இறங்குது தினமே உன் ஆவியின் கிருபை. நிரம்புது மனமே உன் சந்நிதி மலையில், இறங்குது தினமே உன் ஆவியின் கிருபை. இந்த இனிதான ஆனந்தம் என் சொந்தமே, துதி மகிமையும் கனமும் உன் சொந்தமே. மகிமையின் தேவனே, கிருபையின் ராஜனே, மகிமையின் தேவனே, கிருபையின் ராஜனே. நான் பரவசமாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதே கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. நீர்தான் என் கானமே, நீர்தான் என் தியானமே, நீர்தான் என் சர்வமே, நீர்தான் என் ஜீவமே. நான் பரவசமாகிடுவேன் உம்மை நோக்கினால். இதய கோவிலிலே அமர்ந்திருக்கும் தேவன் நீர்தானே. உங்கள் பிரார்த்தனைகள் எப்பொழுதும் எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். டெலிஃபோன் மூலமாவோ அல்லது லெட்டர்ஸ் மூலமாவோ, இமெயில், SMS மூலமாவோ கூட உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வாருன்னு நீங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, தேவன் உங்களை ஏவினா உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் டிடி மூலமாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையாகவே இந்த ஜெபத்தில் ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வச்சிருந்தீங்கன்னா, அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்னு நம்புங்க. நீங்கள் கேட்டவற்றை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வேதனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு அருளுவார். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நீங்கள் அடையும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவுவார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அல்லது கடிதம் எழுதுங்க. SMS மூலமாவோ இமெயில் மூலமாவோ தெரிவிங்க. ஒரு சந்தோஷம் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த கிறிஸ்துமஸாக இது அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதமான புது வருட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings to you wherever you are. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.